வணக்கம். முருங்கைக்கீரையில் சம்பல் நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சம்பல் செய்த நான்ன்றதை பதிவு செய்திருக்கிறேன். முருங்கைக்கீரையின் காம்புகள் இல்லாமல் துப்புரவு செய்து 100 கிராம் முருங்கைக்கீரை எடுத்திருக்கிறேன். கீரையை கழுவி தண்ணி வடிய விட்டுருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கியிருக்கிறேன். நான் சம்பலுக்கு நல்லெண்ணெய் பாவிச்சிருக்கிறேன். உங்களுக்கு விரும்பின எந்த எண்ணெய் என்றால் நீங்கள் பாவிக்கலாம். எண்ணெய் சூடாகினதும் 1 தேக்கரண்டி மல்லி, 1/4 தேக்கரண்டி சின்ன சீரகம், 2 பொரிப்பட்டதும் 100 கிராம் வெங்காயம், 5 பல் உள்ளி சேர்த்து நன்றாக கலந்து 1 நிமிடம் வதங்க விட்டுருக்கிறேன். இந்த சம்பலுக்கு சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இல்லையாண்டா பெரிய வெங்காயமும் நீங்கள் சேர்த்து சம்பல் செய்யலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து சம்பல் செய்தீங்களாண்டா அந்த சம்பல் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். இந்த சம்பலுக்கு வேறு கறி எதுவும் தேவையில்லை. இந்த சம்பல் மாத்திரமே போதும். இதோட நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். 1 நிமிடம் வதங்கி வந்த பிறகு 10 செத்தல் மிளகாயை கழுவி சேர்த்துருக்கிறேன். இதோட தக்காளி பழம் நான் பாதி சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து தக்காளி பழம் நல்லா வதங்கும் வரைக்கும் விட வேணும். நான் இந்த சம்பலுக்கு இஞ்சி சேர்க்கையில் உங்களுக்கு இஞ்சி சேர்க்கிறது விருப்பம் வேண்டாம், சின்ன துண்டு இஞ்சி சேர்த்தும் நீங்கள் சம்பல் செய்யலாம். முருங்கைக்கீரையில் வரையும் முருங்கைக்கீரை பொடி செய்முறையும் பார்க்க விருப்பம் வேண்டாம், நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த சம்பலுக்கு பழப்புளி அல்லது தேசிப்புளி சேர்க்கலாம். நான் தேசிப்புளி தான் சேர்த்துருக்கிறேன். பழப்புளி சேர்க்கிறேன்டா இந்த நேரத்தில் சின்னதாக நீங்கள் இதோட சேர்த்து வதங்க விடலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு முருங்கைக்கீரையை சேர்த்து நன்றாக கலந்து 3 நிமிடம் வதங்க விட்டுருக்கிறேன். இந்த கீரையின் நிறம் மாறுற அளவுக்கு பொரிய விடக்கூடாது. அந்த கீரையின் பச்சைத்தன்மை இருக்க வேணும். இப்போ 3 நிமிஷமாக அடுப்பு நல்லா குறைவாக விட்டு வதங்க விட்டுருந்தேன். நான் 1/2 கப் துருவிய தேங்காய்ப்பூ சேர்த்துட்டு அடுப்பை நல்லா குறைவாக விட்டு 2 நிமிடம் வதங்க விட்டுருக்கிறேன். 2 நிமிடம் நல்லா வதங்கி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நன்றாக ஆற விட வேணும். ஆறின பிறகு நான் மிக்சியில் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். உங்கள்கிட்ட அம்மி இருக்குமாண்டா நீங்கள் அம்மியில் இந்த சேர்த்து அரைச்சிங்களாண்டா அந்த சம்பல் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்த பிறகு தேவையான அளவு தேசிப்புளி சேர்த்து நன்றாக பட்டா அரைத்தெடுக்க வேணும். இந்த சம்பலுக்கு நான் கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்து சம்பல் செய்கிறதில்ல. உங்களுக்கு அப்படி விருப்பம் வேண்டாம் மல்லி சீரகம் பொரிய விடுற நேரத்தில் நீங்கள் கடலைப்பருப்பை சேர்த்து பொரிய விடலாம். இப்போ நல்ல சுவையான முருங்கைக்கீரை சம்பல் தயாராகிட்டுது. இந்த செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.